முன்பு கேள்விகள் கேட்டோம். ஐயா, தமிழ்நாட்டுக்கு 8 எம்பி குறையும் சொல்றீங்களே, எப்படி, யார் சொன்னாங்க சொல்லுங்க, நாங்க வர்றோம். அல்லது தமிழ்நாட்டுக்கு 22 எம்பிக்கள் வர வேண்டிய இடத்துல 12 பேர் கூட வரமாட்டாங்க, 10 பேர் தான் வருவாங்கன்னு சொன்னீங்க, யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அதற்கும் பதில் இல்லை. முதலமைச்சர் அவர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, மத்திய அரசு சொல்லல, பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் சொல்லல, பார்லிமெண்ட்ல கடைசியா நாங்க இந்த கூட்டத்தொடர்ல நாங்க அதை பேசல. அதன் பிறகு அமித்ஷாஜி அவர்கள் ப்ரோரேட்டா விகிதாச்சார அடிப்படைன்னு சொன்ன பிறகும் பயத்தை ஏற்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டம் எந்த முகாந்திரம் இல்லாம நடத்தும் பொழுது எப்படி அந்த கூட்டத்திற்கு நாங்கள் பங்கேற்று அந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா? நாளைக்கு மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கிறார், நாங்க 2026 செய்ய போறோம் அப்படின்னா நாங்க வர்றோம் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. ஏன்னா அது கொள்கை முடிவு, கிளாரிபிகேஷன் நாங்க கொடுக்கிறோம். முதலமைச்சர் கூட்டட்டும், உங்களுடைய பயம் ஐயம் எல்லாம் சொல்லுங்க, நாங்க கிளாரிஃபை பண்றோம். யாருமே சொல்லாம நீங்களாக ஒரு கூட்டத்தை கூட்டும் பொழுது அந்த கூட்டத்திற்கு எப்படி நாங்க அங்கீகாரம் கொடுக்கிறதுங்கண்ணா?